ரீஜனல் ரெசிபீஸ் எபிசோட் 1ல நாம பார்க்க போறது சிதம்பரத்துல ரொம்ப ஃபேமஸான கத்திரிக்காய் கொத்து. சம்பா சாதத்து கூட, இட்லி தோசை கூட, அரிசி உப்புமா கூட சாப்பிட அருமையா இருக்கும். இது செய்யறதுக்கு எலுமிச்சை அளவு புளி எடுத்து 1 கப் தண்ணியில ஊற வச்சு கரைச்சு வடிகட்டி தனியா வச்சுக்கோங்க. பேன்ல 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயை சூடு பண்ணி 1 டீஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து செவந்ததும் கொஞ்சமா கருவேப்பிலை, பெருங்காயப்பொடி சேர்த்து 1/2 கிலோ கத்திரிக்காயை நீள வாக்குல மெல்லிசா நறுக்கி சேர்த்து 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து தண்ணி சேர்க்காம கலந்து விட்டு மூடி போட்டு வேக வச்சிருங்க. இது வேகட்டும். அதுக்குள்ள 1 டீஸ்பூன் எண்ணெயில 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து செவந்ததும் 3 டேபிள் ஸ்பூன் மல்லி, 12 வரமிளகாய் சேர்த்து நல்லா வறுத்துட்டு இது நல்லா செவந்ததும் இதை ஆற வச்சு ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்து ரொம்ப பொடியா பொடிக்காம இந்த மாதிரி கொரகொரப்பா பொடிச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட கத்திரிக்காய் பாத்தீங்கன்னா நல்ல பஞ்சு மாதிரி வெந்து வந்திருக்கும். இப்போ இதுல புளிக்கரசலை சேர்த்து 4-5 நிமிஷம் பச்சை வாசனை போக கொதிச்சதும் 3 டேபிள் ஸ்பூன் நாம அரைச்சு வச்ச பொடியை சேர்த்து 2 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா சிதம்பரம் கொத்து கமகமன்னு ரெடி.